அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல த டாப் ரேங்க்டு காலேஜ்னு சொல்ல போனா இந்த ஜிசிடி தான் வரும். 1945ல ஸ்டார்ட் பண்ண ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் 78 வருஷத்துக்கு மேல மிகப்பெரிய அளவுல ஒரு சிறந்த கல்லூரியா விளங்கிட்டு வருது. ஏசியாலேயே மிகவும் குறைந்த ஃபீஸ் இருக்கிற ஒரு கல்லூரின்னு சொன்னா இந்த காலேஜ் தான். கோர் பிளேஸ்மெண்ட்ஸோட கிங் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த காலேஜை இந்த டைம் வந்து சொல்லியிருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா 17 lakhs வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்ல 13.5 லட்சம் ரூபாய் கோர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கோர் கம்பெனிஸ், ஒவ்வொரு கம்பெனிலையும் கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. கோர் கம்பெனிஸ்ல ஜாஸ்தி சேலரி பேக்கேஜ் வாங்குறதுங்கிறது பல பேர்த்தோட கனவுங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க டாப் காலேஜஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை ஹை சேலரியில உள்ள அனுப்பிட்டு நாங்க தான் வந்து இங்க டாப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், எந்த ஒரு கம்பெனியும் எந்த ஒரு தன்னோட சுயநலத்துக்கும் எதுவுமே பண்ணாம மாணவர்களோட திறமையை மட்டுமே முதன்மையா வச்சு இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் 92% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த காலேஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு சிஎஸ் ஐடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த காலேஜ்ல சேலரி பேக்கேஜ் கம்மிங்க. உங்க பசங்களை ட்ரிபிளியோ மெக்கானிக்கலோ ப்ரொடக்ஷனோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியோ இஐஇயோ இசிஇயோ சேர்த்து விட்டீங்கன்னா இந்த காலேஜ்ல வேற லெவல்ல ஹை சேலரி பேக்கேஜ்ல வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்க போறோம். சோ இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம். அதே சமயம் இந்த கல்லூரியோட முன்னாள் மாணவர் அப்படிங்கிற முறையில நான் இந்த காலேஜை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து செப்பரேட்டா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோன்னு சொல்லிட்டு ரிவ்யூ வீடியோவாவும் கொடுக்க போறோம். காலேஜ் உள்ள போய் அங்க படிக்கிற பசங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அவங்க கிட்ட காலேஜோட ஃபீட்பேக் கேட்க போறோம். ஹாஸ்டல் ரூம்ஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே வீடியோ கிளிப்பிங்ஸ் நம்ம ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். கேம்பஸ் டூர் அண்ட் காலேஜ் பிளாகும் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் 700க்கும் மேற்பட்ட கரியர் கைடன்ஸ் வீடியோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்கு பலதரப்பட்ட கைடன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சேனல் மூலியமா. அது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அட் த சேம் டைம் வேற ஏதாவது கல்லூரி பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2005 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். சோ இந்த காலேஜ் வந்து தொடங்கப்பட்ட வருடம் பார்த்தோம்னா 1945. ஜிடி நாயுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அவர் வந்து இந்தியாவோட எடிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அவர் தான் அவரோட இடத்த கொடுத்து இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. சோ ஹோப்ஸ் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல நேம் இருந்தது. ரெண்டாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு பேர் மாற்றப்பட்டது. இங்க மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட் இருக்கு. மொத்தம் 720 இன்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சொல்ல போனா சிஎஸ் ஐடி இசிஇ ட்ரிபிள்இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. இந்த 9 டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வேணுங்கிறத பார்க்க போறோம். சிவில் டிபார்ட்மெண்ட்லயும் கோர் ஜாப்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் ஐபிடி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே நீங்க கோர் ஜாப்ல ஹை லெவல் சேலரி, அதாவது கோர் ஜாப்ல 10 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய சேலரி பேக்கேஜ் தெரியுங்களா? 2 வருஷம் கழிச்சு உங்க பையன் 30 லட்சம் 40 லட்சம் ஐடி விட ஜாஸ்தி வேலை வாங்குவாரு. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஜோகோ கம்பெனி அவங்களோட பிளேஸ்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் நாங்க இனிமேல் பிளேஸ்மெண்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஜோகோ தான் வந்து யாருக்கானாலும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனியா பார்க்கப்பட்டது. திறமை இருந்தா வேலை, டிபார்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல ரிசெஷன் போயிட்டு இருக்கனால பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப மந்த நிலையில இருக்கு. ஆனாலும் இங்க 92% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. கட்டாயமா சொல்றேன், இந்த வருஷம் இந்த காலேஜோட ரேங்கிங் முன்னாடி தான் நம்ம கொடுக்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு நம்ம கொடுக்குற ரேங்கிங் அப்படியே போடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு கல்லூரியை முன்னாடி போட சொல்றோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி டேட்டாவை வச்சுதான். இந்த டேட்டாலாம் எங்கிருந்து வாங்குனீங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இவங்க அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல கொடுக்கல. அங்க படிக்கும் மாணவர்கள் நமக்கு கொடுத்த தகவல், அட் த சேம் டைம் பிளேஸ்மெண்ட் ஆபீசர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுதான் வீடியோ கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சொல்ற டாப் காலேஜஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் டொனேஷன் வாங்கி பசங்களுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸை வாங்கி ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் பேர் சொல்ற மாதிரி 4 பேர்த்த ஹை சேலரி பேக்கேஜ்ல தள்ளி விட்டுட்டு மீதி இருக்கவங்க எல்லாம் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்ல தான் உள்ள அனுப்புறாங்க. பட் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடி இவங்கனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம படித்த கல்லூரி அப்படிங்கறத காட்டிலும் ரிப்போர்ட் அண்ட் வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ அங்க இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிற கோர் டிபார்ட்மெண்ட்ல 17 lakhs per annum மைக்ரான்ங்கிற கம்பெனில ஒரு பையன் பிளேஸ் இருக்காப்ல. சோ இது வந்து ஒருத்தர் மட்டும் தானா, மீதி எல்லாம் கம்மி சேலரி பேக்கேஜ்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து
ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னுமே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அபிஷியலா எக்ஸாக்ட் நம்பர் என்னங்கிறத கூடி சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும். நீங்க எல்லாம் கவுன்சிலிங் போகும்போது இதோட என்ன சேலரி பேக்கேஜ் ஆவரேஜ்ங்கிறத நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்த கட்டமா சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல 13.5 lakhs வந்து சேலரி பேக்கேஜ் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு துபாய் பேஸ்டு கம்பெனி ட்ரிபிள் பசங்களையும் சேர்த்து வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு சொல்ல போனோம்னா சிஎஸ்சி, இசிஇ, ஐடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் 14 lakhs per annum வியாசாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. இதெல்லாமே கோர் கம்பெனிஸ். நீங்க பேர் நினைக்கிற மாதிரி கூகுள், மைக்ரோசாஃப்ட் வரலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்ல தான் உங்களுக்கு ஜாஸ்தி லேர்னிங் இருக்கும். அட் த சேம் டைம் ஜாஸ்தியா நீங்க ப்ரொமோஷன்ஸ் ஆகி அடுத்த கட்டமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நிறைய பேக்கேஜுக்கு போக முடியும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கோர் கம்பெனிஸ் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இதுல மேக்ஸிமம் நம்பர் வந்து கோர் கம்பெனிஸ் தான். இது பிளேஸ்மெண்ட்ஸ். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபீஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு கீழே தான் நீங்க காலேஜ் ஃபீஸே கட்ட போறீங்க. அட் த சேம் டைம் ஹாஸ்டல் மெஸ் பில்னு பார்த்தோம்னா 2000 இருந்து 2600 ரூபாய் வரைக்கும் மாதம் மெஸ் பில்லா கட்டுவீங்க. ஹாஸ்டல் தங்குற விடுதியோட செலவு எவ்வளவு தெரியுமா? 450 ரூபாய் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸா இவங்க ஹாஸ்டலுக்கு ரூம் ரெண்டா வாங்குறாங்க. மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 10,000 பே பண்ணுவீங்க. அத ஃபைனல் இயர்ல நீங்க திரும்பி வரும்போது, வெளியே வரும்போது திருப்பியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இங்க உள்ள போகணும்னா மார்க் மட்டும்தான் வேணும். எவ்வளவு பெரிய சீனியர் அத்தாரிட்டியா இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் செல்லுபடி ஆகாது. ரொம்பவும் சிறந்த கல்லூரியா நம்ம பார்க்கப்படுது. அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ்க்கு அடுத்த ரேங்கிங்ல வர ஒன் அண்ட் ஒன்லி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இதுதான். 78 வருஷத்துக்கு மேல பழமையான இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு நீங்க பாக்குற த டாப் காலேஜா சொல்லப்படுற சென்னையில் இருக்கிற ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூஷனோட சேர்மேன் சார் வந்து இந்த கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் இங்க ஹைலைட். அதே சமயம் இஸ்ரோல இருக்க சீனியர் பொசிஷன்ல இருக்க டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகட்டும், பலதரப்பட்ட கம்பெனிஸோட ஓனர்ஸ் வந்து இங்கிருந்து வந்தவங்க அப்படிங்கறத நான் ஹைலைட்டா சொல்லிடுறேன். இந்த கல்லூரியில் இந்த டிபார்ட்மெண்ட் படித்த மாணவன் என்பதை இங்க குறிப்பிட்டத்தக்க சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பலதரப்பட்ட பலாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய கம்பெனிஸ்ல பார்ட்னர்ஷிப் பண்ணி ஐடி டொமைன்ஸ்ல நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இது என்னோட ப்ரொஃபைல். அட் த சேம் டைம் ஐ எம் a career guidance expert அப்படிங்கறத இங்க நான் சொல்லிக்கிறேன். ஓகே ப்ரோ, இப்போ இங்க என்ன கட் ஆஃப் இருந்தா உள்ள போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. அட் த சேம் டைம் கமெண்ட்ஸ்ல வேற ஏதாவது காலேஜஸ் பத்தி பேசணும்னா சொல்லுங்க. முக்கியமா இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பசங்களுக்கு அனுப்பி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்க ஸ்கூல் குரூப்லயும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜிசிடி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பிசி கம்யூனிட்டிக்கு 195.5 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் கட்டாயமா ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இல்லனா சேம் மார்க்ல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப் கம்மியானாச்சுன்னா மேபி இங்க 0.5 குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 192, எம்பிசி 194, ஓசி 196.5, எஸ்சி 186, எஸ்சிஏ 180.275. அடுத்த கட்டமா இசி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிசி கம்யூனிட்டி 194.5, பிசிஎம் சேம் 194.5, எம்பிசி 193, ஓசி 195.5, SC 183.5, SCA 166.7. இதான் வந்து ECE டிபார்ட்மெண்ட். அடுத்த இடமா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் BC 191.5, BCM 191, MBC 188.5, OC 193, SC 178.9, SCA 176.63. அடுத்த இடமா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த வருஷம் 2023க்கான ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கின ஒன் அண்ட் ஒன்லி டிபார்ட்மெண்ட் ஜிசிடினா EIE தான். 17 lakhs ஸ்கோர் ஜாப். செமிகண்டக்டர் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் டொமைன்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்டா இனி வரும் காலங்களில் இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கப்படுது. இங்கெல்லாம் இந்த சீட் கிடைச்சுன்னா உடனே எடுத்துக்கோங்க. பிசி கம்யூனிட்டி 189.5, BCM 188.5, MBC 185, OC 192, SC 172.5, SCA 150.5. ஸோ இதுதான் EIE டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்த இடமா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 120 இன்டேக் இருக்கிற ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். பிசி கம்யூனிட்டி செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கு 180, BCM 174, MBC 175.5, OC 185, SC 154, SCA 142, ST 168.7. அடுத்த கட்டமா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காதுன்னு நினைச்ச பசங்க இருக்கிறது கிடையாது. ஆனா இங்க 13.5 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ஃபார் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். BC கம்யூனிட்டி 171.5, BCM 164.6, MBC 169.5, OC 179, SC 141.5, SCA 120.5. இந்த கட் ஆஃப்க்கு மேல நீங்க வரும்னு நினைச்சீங்கன்னா இந்த கல்லூரி கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கட்டமா ப்ரொடக்ஷனுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கிறது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்க்கும் கிட்டத்தட்ட 7-8 பேத்துக்கும் மேல கோர் டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் சேலரியா
13.5 lakhs வாங்கியிருக்காங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன், துபாய் பேஸ்டு கம்பெனி. துபாயில பலவகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம பசங்க உள்ள போகவே முடியாது. ஆர்கிடெக்ட்ஸ் தான் வேலை எடுப்பாங்க, இல்லனா வேற ஏதாவது ஐஐடி மாதிரி கம்பெனில தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஆனா இந்த டைம் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹையஸ்ட் சேலரி இந்த காலேஜ்ல வாங்கியிருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் பிசி கம்யூனிட்டி 173.8, பிசிஎம் 171.5, எம்பிசி 171, ஓசி 181, எஸ்சி 162, எஸ்சிஏ 143, எஸ்டி 157.5. ஸோ இதான் சிவில் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் 2022. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 5 LPA வந்து கோர் ஜாப் ஆகும். ஐடி செக்டர்ல இனிமே கொஞ்சம் ஜாஸ்தி சேலரியில பசங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் நல்ல பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க கட் ஆஃப் 178க்கு மேல, பிசிஎம் 156க்கு மேல, எம்பிசி 168.5க்கு மேல, ஓசி 184க்கு மேல தான் சீட் கிடைக்கும். எஸ்சி கம்யூனிட்டி 144க்கு மேல, எஸ்சிஏ 131, எஸ்டி கம்யூனிட்டி 104.5. ஸோ 104 தான் இங்க இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மினிமம் கட் ஆஃபா பார்க்கப்படுது. ஸோ 104 கட் ஆஃப்க்கு மேல இருந்தாலும் கூட ஜிசிடி கோயம்புத்தூர்ல நீங்க படிக்க முடியும். அது ஐபிடி டிபார்ட்மெண்ட். நீங்க எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தால் உங்களுக்கு இங்க சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்க பிசி கம்யூனிட்டி 194 வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப், பிசிஎம் 195, எம்பிசி 193.5, ஓசி கம்யூனிட்டி 195.5, எஸ்சி 185 கட் ஆஃப், எஸ்சிஏ 181.79, எஸ்டி கம்யூனிட்டி 162.78 வந்து லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஃபார் ஜிசிடி கோயம்புத்தூர். ஸோ யாராக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களோட விருப்பத்தை பொறுத்து சூஸ் பண்ணுங்க. பட் எங்கிட்ட கேட்டீங்கன்னா இங்க என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் நீங்க எடுக்கலாம். ரீசன் இங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இங்கே உங்களுக்கு அதர் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சொல்ல போனோம்னா இங்க டான்ஸ்க்குன்னு தனியா கிளப் இருக்கு, மியூசிக்னு தனியா கிளப் இருக்கு, தமிழ் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு தமிழுக்காகவும் இங்கிலீஷ்காகவும், சோஷியல் சர்வீஸ்ல இருக்கிறதுக்காக வைஸ்மன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற மாதிரி கிளப், ரோட்ராக் கிளப், இந்த மாதிரி நிறைய கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல பசங்க இருக்காங்க. உங்களோட ஸ்கில்ஸ்ல நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இந்த காலேஜ்ல ரொம்ப ரொம்ப நல்லா வளர்த்துக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுப்பாங்க லேர்னிங் விஷயத்துல. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான காலேஜா நான் எப்பவுமே போர்ட்ரே பண்ண ஒன் அண்ட் ஒன்லி காலேஜ்னா ஜிசிடி கோயம்புத்தூர் தான். ஸோ கண்டிப்பா அது உங்களை எப்பவுமே அந்த விஷயத்துல இருந்து உங்களை ஏமாத்தாது, நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த காலேஜை எய்ம் பண்ணி வெயிட் பண்றது தப்பே கிடையாது. இதுக்கு அடுத்தபடியா இன்னுமே ஜிசிஇ சேலம் அப்படிங்கிற ஒரு கல்லூரி இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, இந்த மாதிரி இருக்கிற காலேஜஸும் டாப் ரேங்க்டு காலேஜஸ் தான். ஆனா அதை பத்தின ரிவ்யூ எல்லாம் எப்ப வரும்? கூடி சீக்கிரம் வரும். சோ வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா பாருங்க. இந்த வருஷம் இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கட்டாயமா சொல்றேன். ஓவராலா கட் ஆஃப் குறையாம இருந்ததுன்னா இந்த காலேஜுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் கூடும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஹை சேலரியில ஜாப் போயிருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபீஸும் குறைவு, ஸ்காலர்ஷிப் ஜாஸ்தி வழங்குற ஒரு மிகப்பெரிய கல்லூரின்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ரொம்பவும் திறமையான மெரிட் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே நிறைய கம்பெனிஸ், நிறைய ஐடி அண்ட் கோர் கம்பெனிஸ் அவங்களோட ஃபண்டிங் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்குன்னு ஒதுக்குவாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்டிங்கை ஜிசிடி மாணவர்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. ஜிசிடி மாணவர்கள் தான் அதை முன்னாடி போய் வாங்குற இடத்துல இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தட்டமா ஜிசிஇ சேலம், அழகப்ப செட்டியார் காலேஜ், இந்த மாதிரி மற்ற 11 கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் இதை தேடி போய் வாங்குறது கிடையாது. இங்க இருக்கிறதே ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போய் அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்னாலே ஒரு வருஷத்துக்கு மினிமம் நீங்க ஒரு 20,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து பிரைவேட் ஸ்காலர்ஷிப் வாங்கி பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க ரொம்ப ஹைலைட்டா நம்ம சொல்றோம். நிறைய மாணவர்கள் இங்க சேரணும்னு விருப்பப்படுறீங்க. பக்காவான காலேஜ். இப்பவும் சொல்றேன், முன்னாடியும் சொன்னதான், ஜிசிடி இஸ் a heaven. நீங்க படிக்கும் போதே ஒரு ஹெவன்லி காலேஜ்ல படிக்கணும். அதாவது உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க காலேஜ் போறீங்க, தி பெஸ்ட் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர் இஸ் ஒன் ஆஃப் தெம். கட்டாயமா நீங்க ரெக்ரெட்டே பண்ணாத ஒரு டாப் காலேஜ்னு சொல்லலாம். ஆனா இந்த ஹாஸ்டல் ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தி வெரி வெரி மினிமம் பட் தேவைப்படுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபுட்டும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் வந்து சில்வர் ஸ்பூனோட பிறந்த பையன், நான் வந்து ஹை லெவல்ல இருக்கிற பையன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்டலும் ஃபுட்டும் செட் ஆகாது. இங்க இருக்க கல்ச்சரும் இங்க இருக்கிற பழைய பில்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி விருப்பத்தை தூண்டாது, சரிங்களா? பட் இருந்தாலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது பெரிய லெவல் கல்லூரியா பார்க்கப்படுது. புதுசா மிகப்பெரிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. கூடி சீக்கிரம் 6 மந்த்ல இருந்து ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ள அதுவும் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ லெக்சர் ஹால்ஸ் ஆகட்டும், லேப்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயத்த புது பில்டிங்லயும் கொண்டு வர போறாங்க. மிகப்பெரிய 150 ஏக்கர் கேம்பஸ். அதுவும் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஜிசிடி தடாகம் ரோட்ல இருக்க ஒரு கல்லூரி.
தடாகம் ரோடுங்கிறது நியர் சாய்பாபா காலனி கிட்ட இருக்கிற ஒரு காலேஜ். ஸோ இந்த காலேஜை தாண்டி தான் உங்களுக்கு வந்து மருதமலை போவீங்க. மருதமலை ரோடு அந்த பக்கம், அந்த காலேஜுக்கு பின்னாடி தான் மருதமலை ரோடு. அங்கதான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இங்க அட்வான்டேஜஸா சொல்லப்படுது. சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு கல்லூரி. சரிங்களா? எனிவேஸ் கைஸ், ஜிசிடி பத்தின நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வரும் காலங்களில் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சொல்ல போறோம். அட் த சேம் டைம் நிறைய கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஎஸ்டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.